பிறனில் விழையாமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதைமை ஞால தரம்பொருள் கண்டார்கணில். பிறன் மனைவியிடத்து விருப்பம் கொள்ளும் அறியாமை உலகில் அறநூல்களையும் பொருள் நூல்களையும் ஆராய்ந்து உணர்ந்தவர்களிடம் இல்லை. அரண்கடை நின்றாறு எல்லாம் பிறன்கடை நின்றாரிற் பேதையாரில். பிறன் மனைவியை அடைவதற்குத் துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள். விளிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். நம்பிப் பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனேயாவான். எனைத்துணையராயினும் என்னான் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். பிழை புரிகிறோம் என்பதை தினையளவு கூட சிந்தித்துப் பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும். எளிதென இல்லிரப்பா நெய்து மெய்ஞ்ஞான்றும் விளியாது நிற்கும் பழி. எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான். பகைப்பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண். பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகை தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை. அரணியலான் இல்வாழ்வா னென்பான் பிறனியலான் பெண்மை நயவாதவன். பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடி செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான். பிறன் மனை நோக்காத பேராண்மை சான்றோர் கரனென்றோ ஆன்ற ஒழுக்கு. எவனொருவன் மனைவியை காம என்பத்துடன் நோக்காத பெருங்குணம் அறநெறி மட்டுமன்று அது ஒழுக்கத்தின் சிகரமும் ஆகும். நலக்குரியார் யாரெனினும் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். பிறன் மனைவியின் தோளை தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகில் பெருமைகளை அடைவதற்கு தகுதி உடையவர். அரண் வரையா நல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று. பிறன் மனைவியை விரும்பி செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலை விட